Welcome to our CenterMap NEET YouTube channel. So, நம்ம 10th foundation course தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன். So, last lectureல how do organism reproduce ஓட first lecture வந்து பார்த்திருப்போம். அதுல வந்து just introduction மட்டும் கொடுத்திருப்போம். So, இதுல வந்து second lecture, இதுல வந்து mode of reproduction, asexual methods வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? So, modes of reproduction used by single organism. அதாவது என்னென்ன மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து நமக்கு சிங்கிள் ஆர்கானிசம், அதாவது ஏசெக்சுவல் வந்து சொல்றாங்க. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்னப்பா, ஒன்லி ஒன் ஆர்கானிசம் வில் பி இன்வால்வ். அப்போ அதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா நமக்கு ரெண்டு ஆர்கானிசம் வந்து இன்வால்வ் ஆகி இருப்பாங்க. அதுல என்னென்ன இருக்கு, ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன், பட்டிங், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஸோ இந்த லெக்சர்ல நம்ம வந்து மூணு தான் பார்க்க போறோம். Fission, fragmentation and regeneration. The remaining two asexual reproduction will be like next class la வந்து நம்ம பார்க்கலாம். lecture number 3 ல வந்து நம்ம பார்ப்போம். So first வந்து fission பா. Fission னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Fission is the process in which unicellular organism னா நமக்கு தெரியும். uni னா என்னது, which is single, right? அப்போ single celled organism divides into two or more new organism. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபிஷன்ல யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் வந்து நமக்கு டிவைட் ஆகி டூ ஆர் மோர் ஆர்கானிசமா வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஃபிஷன்னு சொல்றாங்க. ஃபிஷன் அப்படிங்கிறப்போ நமக்கே தெரியுது, இங்க சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் தானே இன்வால்வ் ஆகுறாங்க. அப்போ இது என்னது, இட் இஸ் a mode of asexual. It is a form of asexual reproduction where the parent cell splits to form identical daughter cells. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, பேரண்ட் வந்து லைக் அமீபாவோட ஷேப் நமக்கு தெரியும்ல, அமீபாக்கு வந்து ஷேப்பே கிடையாது. பேரண்ட் செல் எப்படி இருக்காங்க, எக்ஸாக்டா டாட்டர் செல்ஸும் எப்படிப்பா இருப்பாங்க, சேமா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபிஷன்னா என்னது, லைக் பேரண்ட் செல் டிவைட் ஆகிட்டு நமக்கு டூ ஆர் மோர் லைக் ஆர்கானிசம் வந்து கொடுப்பாங்க. அவங்க எல்லாருமே எக்ஸாக்ட் காப்பியா இருப்பாங்க. ரீசன் என்னன்னா, இங்க சிங்கிள் செல் லைக் இங்க ஒரே ஒரு செல் மட்டும் தான் இன்வால்வ் ஆகுறாங்க. அதுதான் ரீசன். ஓகேங்களா? சிங்கிள் பேரண்ட் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட், for unicellular organism, cell division or fission leads to the creation of new individual. So unicellular organismக்கு செல் டிவைட் ஆகுறது, அதுக்கப்புறம் இந்த ஃபிஷன் ப்ராசஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே தான் என்ன ஆகும், ஒரு நியூ இண்டிவிஜுவலை வந்து தராங்க. Then many different patterns of fission have been observed. ஸோ நமக்கு பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. Then many bacteria and protozoa simply split into two halves during cell division. ஸோ பாக்டீரியால என்ன சொல்லுவாங்கன்னா, செல் டிவிஷன் இஸ் இட்செல்ஃப் a mode of reproduction அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க, சில பாக்டீரியா, புரோட்டோசோவா எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, ஜஸ்ட் அப்படியே ஸ்பிளிட் ஆகி நமக்கு நியூ இண்டிவிஜுவலா வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இன் ஆர்கானிசம் சச் அஸ் அமீபா, ஸ்பிளிட்டிங் ஆஃப் த டூ செல்ஸ் டியூரிங் டிவிஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் எனி பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம டீடைல்டா வந்து பார்ப்போம். பைனரி ஃபிஷன்ல வந்து அமீபாவை வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு இப்போ இது சொல்லி தரதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படிங்கிறப்ப ஸோ கமெண்ட்ல வந்து நீங்க தாராளமா வந்து போடலாம். we will reply. Okay, then types of fission. So as I already told, there are two types. The first one is binary fission, the second one is multiple fission. So what is binary fission? So binary fission is the simplest and most common type of asexual reproduction. So binary fission ங்கிறது என்னப்பா, நம்ம ஃபிஷனே பார்த்தோம், it is a form of asexual reproduction. Only one parent is involved. Sexual reproduction அப்படிங்கிறப்ப என்னது, for sexual two parents will be involved. For asexual reproduction only one parent is involved. ஓகேங்களா? Then it involves the division of a single parent cell into two genetically identical daughter cells. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் சிங்கிள் பேரண்ட் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுறாங்க. அந்த சிங்கிள் அமீபா என்ன ஆகும்னா டிவைட் ஆயிட்டு அதே மாதிரி ஜஸ்ட் ஐடென்டிக்கலா வந்து எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. டூ ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பைனரி ஃபிஷன் இன் அமீபா. அமீபாங்கிறது என்னதுப்பா, which is a single celled organism. அமீபாங்கிறது என்னது, சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். யூகேரியாட்டிக். யூகேரியாட்டிக் அப்படின்னா என்னன்னா, யூனா வந்து ட்ரூ, யூனா என்னதுப்பா, ட்ரூ. கேரியான் அப்படிங்கிறப்ப நியூக்ளியஸ்.
ஸோ இதுல யூகேரியாட்டிக் அப்படின்னு என்னன்னா யூனா வந்து ட்ரூ, கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ். அப்போ ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் இட் ரீப்ரொடியூசஸ் ஏசெக்சுவலி த்ரூ பைனரி ஃபிஷன் எஸ்பெஷலி அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததே தான் அமீபா என்ன எந்த மூலியமா ரீப்ரொடியூஸ் பண்றாங்க, லைக் பைனரி ஃபிஷன். அப்போ அதோட ஃபேவரபிள் கண்டிஷன் வரப்ப அதுக்கு என்னென்ன ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும் அப்படின்னா லைக் வார்ம், மாய்ஸ்சர் அண்ட் எனாஃப் நியூட்ரியன்ஸ். இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கப்ப என்ன பண்ணுவாங்க, ஃபிஷன் மூலியமா ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ 2 ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் வந்து நமக்கு கிடைப்பாங்க. ஸோ அதுல ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு பைனரி ஃபிஷன்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கேரியோகைனசிஸ். ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆவாங்க. இதுதான் அமீபா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்னன்னா இங்க இன்சைட் நியூக்ளியஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகும், நியூக்ளியஸ் வந்து டிவிஷன் வந்து நடக்கும். The nucleus of the amoeba divides into 2 identical nuclei. அப்ப இந்த நியூக்ளியை என்னவாப்பா டிவைட் ஆகும், உங்களுக்கு 2 ஐடென்டிக்கல் நியூக்ளியா வந்து ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகுது. ஸோ உள்ள இருக்க சைட்டோபிளாசம் அங்க அப்படியே தான் இருக்கு, எல்லாமே சேம் தான், நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகுது. திஸ் இஸ் எ மைட்டோட்டிக் டிவிஷன். மைட்டாசிஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் என்ன, நமக்கு வந்து எக்ஸாக்ட் காப்பி அப்படியே வந்து பேரண்ட் எப்படி இருப்பாங்களோ அதே தான் வந்து டாட்டர் இருப்பாங்க. எக்ஸாக்ட் 2 காப்பீஸ் வந்து மைட்டோசிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் காப்பிட் எக்ஸாக்ட்லி. அப்போ நியூக்ளியர் டிவிஷன் வந்து ஃபர்ஸ்ட் என்னப்பா நடக்கும், பைனரி ஃபிஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நியூக்ளியர் டிவிஷன், தட் இஸ் கேரியோகைனசிஸ். இங்கேயே நம்ம சொன்னோம்ல கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூக்ளியர் டிவிஷன்ல நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆவாங்க, which is divided into 2 identical nuclei. நெக்ஸ்ட் வந்து சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம் இங்க வந்து என்னவா இருக்கு, 2 நியூக்ளியஸா வந்து டிவைட் ஆயிட்டாங்க. இப்போ இந்த 2 நியூக்ளியஸா டிவைட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு சைட்டோபிளாசம் வந்து என்ன ஆகணும், டிவைட் ஆகணும். அதை என்னன்னு சொல்லுவோம், சைட்டோகைனசிஸ். சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் என்னன்னு சொல்லுவோம், சைட்டோகைனசிஸ். So the cytoplasm begins to construct around the middle. அப்ப என்ன ஆகும்னா இந்த cytoplasm வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிக்கும் மிடில்ல. அப்ப என்ன ஆகும், நேரோவா வந்து அந்த ரீஜன் வந்து ஆகும். அப்படி நேரோவா ஆகி ஒன்ஸ் வந்து அது ரெண்டா ஸ்பிளிட் ஆகுற வரைக்கும் எப்படி இருக்கும்னா it will be in the narrow. Then the cell slowly forms to separate halves. Then third step என்னப்பா, இப்போ இது ஸ்பிளிட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் வந்து கிடைச்சிருவாங்களா. The original cells splits into 2 genetically identical daughter cells. Each new cells has its ஒவ்வொரு நியூ செல்ஸ்க்குமே வந்து எப்படி இருக்குன்னா ஒன் நியூக்ளியஸ் இருப்பாங்க, தென் அண்ட் ஆல்சோ த சஃபிஷியன்ட் சைட்டோபிளாசம் டு சர்வைவ் அண்ட் க்ரோ. ஸோ அமீபால பைனரி ஃபிஷன்ல மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நியூக்ளியர் டிவிஷன், கேரியோகைனசிஸ். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா சைட்டோகைனசிஸ், தட் இஸ் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா அவங்க டிவைட் ஆகுறது, அதாவது 2 டாட்டர் அமீபா வந்து ஃபார்ம் ஆவாங்க. இந்த 3 ஸ்டெப் தான் இருக்கும். ஸோ இதோட என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு அமீபாக்கு அப்படின்னு பார்க்கலாம். அமீபாவோட ஷேப் வந்து இர்ரெகுலர். இதுதான் அமீபாவோட ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ தேர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு பிளேன் ஆஃப் டிவிஷன். இப்போ இதுதான் எனக்கு ஷேப் அப்படின்னு சொல்லி இந்த ரவுண்ட் தான் எனக்கு ஷேப் அப்படின்னா நான் இப்படி பிளெயினா வந்து டிவைட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் லாங்கிடியூடனலாவும் பண்ணலாம், இல்லை ஹரிசாண்டலாவும் நான் பண்ணலாம். ஆனா எனக்கு எங்கேயுமே ஷேப் கிடையாதுல்ல, அப்ப எந்த ஷேப்லனாலும் அவங்க என்ன ஆவாங்க, they will divide, right? So the division can happen in any direction unlike organism with a fixed polarity. Fixed polarity அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம அமீபாக்கு கிடையாது. எதனால கிடையாது, எந்த ஒரு டிஃபைன்டு ஷேப்புமே கிடையாது. இதுவே நீங்க வந்து லைஸ்மானியாக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஃப்ரண்ட், பேக் இந்த மாதிரி அதுல டெய்ல்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அப்போ அவங்களுக்கு இதுதான் ஃபிக்ஸ்டு ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, பொலாரிட்டி அப்படிங்கிறப்ப டிஃபைன்டு ஷேப் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்லப்பா, இதுதான் பேரண்ட் செல். நெக்ஸ்ட் என்ன ஆகுறாங்க, நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகுறாங்க. பேரண்ட் செல்ல இருந்து என்ன ஆகுது, நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம், the type is karyokinesis. ஓகே. தென் சைட்டோபிளாசம் வந்து இங்க டிவிஷன் நடக்குது. உங்களுக்கு தெரியுதா, இங்க ஒரே ஒரு அமீபா தான் இருக்காங்க. இந்த அமீபா என்ன பண்றாங்க, அதோட மிட்ல பாருங்க, மிட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட், அதாவது அது நேரோ ஆகுது. ஒன்ஸ் நேரோ ஆகி என்ன ஆகும், they will split into 2, that is 2 daughter cells will be formed. Okay, fourth step is 2 daughter cells. அந்த 2 daughter cellsமே ஐடென்டிக்கலா இருப்பாங்க. ஸோ இதுதான் அதோட டயக்ராம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேரண்ட் செல், செகண்ட் வந்து நியூக்ளியர் டிவிஷன், தேர்ட் வந்து சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன், ஃபோர்த் வந்து நமக்கு இப்படி டிவைட் ஆகுறது சொல்றாங்க.
தென் பைனரி ஃபிஷன் இன் லைஸ்மானியா. நம்மளோட என்சிஆர்டில ரெண்டே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒன்று அமீபாக்கும் இன்னொன்று லைஸ்மானியாக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. In Leishmania, a flagellate protozoan, a fission occurs in a definite orientation along the longitudinal axis due to the presence of a flagellum. இந்த ஃப்ளெஜெல்லம் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? ஃப்ளெஜெல்லா மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ லைஸ்மானியால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமீபாக்கு ஃபிக்ஸ்டு ஷேப் கிடையாது, ஸோ எந்த பிளேன்லனாலும் வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஷேப் வந்து இருக்கு, அப்பனா தே வில் பி ஹேவிங் த போலாரிட்டி. அப்போ எந்த இதுல டிவைட் ஆகுறாங்க மேம் அப்படின்னு கேட்கிறப்ப என்னதுப்பா? லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஹரிசாண்டல் இல்ல லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ், இந்த டிவிஷன்ல தான் வந்து உங்களுக்கு வந்து டிவைட் ஆவாங்க. Then Leishmania has a flagellum at one end. So நீங்க இங்க பாக்குறீங்கல்ல, flagella இருக்கா Leishmaniaக்கு. Then at one end of its elongated body, because of this defined shape and polarity, the plane of division is fixed and the cell divides longitudinally. So இங்க பாருங்க, இதுதான் நமக்கு Leishmaniaவோடது ஒரிஜினல் இருக்காங்க. இப்போ Leishmaniaல என்ன பாக்குறாங்க நீங்க தெரியுதா? நியூக்ளியர் டிவிஷன் வந்து நடக்க ஆரம்பிக்குது. This ensures that each daughter cell gets one flagellum, maintaining proper structure and motility. So first diagram பாருங்க, just எனக்கு ஒரே ஒரு flagellum இருக்காங்க, then insideல ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும் present ஆகி இருக்காங்க. அதுவே நான் செகண்ட்ல வந்து பாக்குறப்ப என்னன்னா, சேம் எனக்கு இங்க flagella இருக்காங்க, then ஆனா இன்னொரு சைடுல இருந்து என்ன ஆகுது? flagella வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. Then nuclear division that is also happened. நியூக்ளியஸ் வந்து ரெண்டு நியூக்ளியஸா டிவைட் ஆயிடுச்சு. அப்ப ரெண்டு நியூக்ளியஸ் டிவைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? எனக்கு இன்னொரு சைடு ஃப்ளெஜெல்லாவும் டிவைட் ஆகுது. சோ இங்க பாருங்க, கடைசியா பாக்குறப்போ நமக்கு எப்படிப்பா இருக்கு? ரெண்டு ஃப்ளெஜெல்லா இருக்கு, தென் ரெண்டு நியூக்ளியர் டிவிஷன் எல்லாமே வந்து ஹேப்பன் ஆகி இருக்கு. சேம் நம்ம பைனரி ஃபிஷன் அமீபாக்கு எப்படி பார்த்தோமோ அதே தான் பைனரி ஃபிஷன் லைஸ்மானியாக்கு பாக்குறோம். ஃபைனலா எப்படி இருக்கு? two identical daughter cells will be formed for Leishmania also. Then multiple fission in Plasmodium. So இது வரைக்கும் நம்ம பைனரி ஃபிஷன் பார்த்தோம். பைனரி ஃபிஷனுக்கும் மல்டிபிள் ஃபிஷனுக்கும் ஒரே ஒரு இது என்னன்னா, நியூக்ளியர் டிவிஷன் அங்க ஒரே ஒரு டைம் தான் நடக்கிறாங்க. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, மல்டிபிள் டைம்ஸ் நியூக்ளியர் டிவிஷன் will takes place. So Plasmodium, the protozoan parasite that causes the malaria. So Plasmodium ங்கிறது என்னப்பா சொல்றாங்க? which is a protozoan parasite. இவங்க தான் மலேரியா டிசீஸ் வந்து காஸ் பண்றாங்க. It reproduces asexually through a process called multiple fission. In this process, the nucleus divides multiple times before the cell divides. So நமக்கு வந்து செல்ஸ் வந்து மல்டிபிள் ஃபிஷன்ல இங்க என்னன்னா, எனக்கு நிறைய செல்ஸ் கிடைக்குது. அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் மட்டும் தான் கிடைச்சது. ஆனா இந்த மல்டிபிள் ஃபிஷன்ல அப்படி கிடையாது, எனக்கு நிறைய டாட்டர் செல்ஸ் வந்து கிடைக்கிறாங்க. லைக் மோர் தென் 2 அப்படி வந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஆஃப்டர் ஆல் த நியூக்ளியை ஆர் ஃபார்ம் த சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் அண்ட் மெனி டாட்டர் செல்ஸ் விச் இஸ் கால்ட் அஸ் மீரோசைட்ஸ். இதை தான் என்னன்னு சொல்றோம்? வில் கால் இட் அஸ் மீரோசைட்ஸ். ஓகேங்களா, ஆர் ப்ரொடியூஸ்ட் அட் ஒன்ஸ். இங்க பாக்குறீங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் செல் இருக்காப்பா. இந்த சிங்கிள் பிளாஸ்மோடியம் என்னப்பா ஆகுது? ஃபர்ஸ்ட் நிறைய நியூக்ளியஸ் டிவிஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் எகெயின் வந்து இன்னும் எனக்கு நியூக்ளியஸ் டிவிஷன், அதாவது என்னன்னா இங்க சிங்கிள் டைம் வந்து நியூக்ளியர் டிவிஷன் நடக்காது, மல்டிபிள் டைம்ஸ் நியூக்ளியர் டிவிஷன் வந்து நடக்கும். தென் மல்டிபிள் டைம்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷனே வந்து நடக்கும். ஓகேங்களா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வில் கால் இட் அஸ் மீரோசைட்ஸ். ஓகே, ஸோ மல்டிபிள் ஃபிஷன் பிளாஸ்மோடியம் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். பைனரி ஃபிஷனுக்கு வந்து அமீபாவும் லைஸ்மானியாவும் பார்த்துருக்கோம். ஸோ இஃப் யூ ஹாவ் டவுட்ஸ் ப்ளீஸ் புட் யுவர் questions in the comment box. Then fragmentation. So fission வந்து பார்த்தாச்சு. next asexual reproductionல வந்து fragmentation பார்க்குறோம். simple multicellular organism like Spirogyra. So examples அவங்க எடுத்துக்கிறது என்னன்னா, first one வந்து fragmentationக்கு Spirogyra example. Spirogyra is a filamentous green algae which is made up of similar cells arranged in a line, that is the filament. When it matures, it can reproduce by fragmentation. இந்த Spirogyra mature ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, fragmentation மூலமா reproduce பண்றாங்க. அது எப்படின்னா,
the filament breaks into smaller pieces. அந்த ஒவ்வொரு ஸ்மால் பீஸுமே வந்து என்னவா டெவலப் ஆகுனா நியூ இண்டிவிஜுவலா வந்து டெவலப் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம்னா இப்போ இந்த ஸ்பைரோகைரா எனக்கு ரெண்டா வந்து ஸ்பிளிட் ஆகுறாங்க. இந்த ரெண்டா ஸ்பிளிட் ஆகிற ஸ்பைரோகைரா எனக்கு என்னப்பா ஆகுறாங்க? ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்பைரோகைரா. இவங்க எனக்கு ரெண்டா ஸ்பிளிட் ஆகுறாங்க. இந்த ரெண்டா ஸ்பிளிட் ஆகுற எனக்கு ரெண்டுமே வந்து என்னன்னா நியூ இண்டிவிஜுவலா வந்து எனக்கு டெவலப் ஆகிடுறாங்க. ஓகேங்களா? அததான் சொல்றாங்க first one spirogyra which splits into two and the splitted one also will develop into a new organism. When it matures, it will reproduce by fragmentation. The filament breaks into smaller pieces. Each piece grows and develop into a new organism. This works because every cell is similar and can grow independently. எதனால அப்படின்னா எல்லா செல்ஸுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கனால எந்த ஒரு யாரையுமே டிபெண்ட் பண்ணாம இவங்க வந்து க்ரோ ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. Then also அங்கே தெரிஞ்சிருச்சு எல்லா செல்லுமே சிமிலரா இருக்கு. அப்போ there is no complex tissue or organ differentiation அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? Then complex multicellular organisms like animals and higher பிளான்ட்ஸ்ல எப்படி வந்து இருக்குன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ் என்னவா டெவலப் ஆகும்? they will form tissues. இந்த டிஷ்யூஸ் வந்து ஆர்கனா ஃபார்ம் ஆவாங்க. தென் ஆர்கன் வந்து ஆர்கானிசம். ஓகேங்களா? ஆர்கன்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் ஸ்பெசிபிக் பொசிஷன்ஸ் இன் த body. Because of this organization and interdependence, they cannot reproduce by simple fragmentation. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆர்கானிசம் லைக் ஸ்பைரோகைரா நம்ம ஒரு கிரீன் ஆல்கா வந்து பார்த்தோம். இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா எதுவுமே கிடையாது. லைக் சிம்பிள் ஆர்கனைசேஷன் தான் அவங்களோட பாடி. அதனால அவங்க என்ன பண்றாங்கப்பா they will split into two. ஆனா நமக்கு இங்க என்ன இருக்கு? ஈவன் எக்ஸாம்பிள் நீங்க ஹியூமன்ஸே எடுத்துக்கிறப்ப நம்ம எல்லாமே காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு காம்ப்ளெக்ஸா நம்ம இருக்கனால நமக்கு செல்ஸ் எல்லாமே இப்போ நான் வந்து ஒரே ஒரு பார்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்து கட் ஆயிடுது. அந்த பார்ட் வச்சு நான் நியூவா இண்டிவிஜுவலா க்ரோ ஆவேன் அப்படின்னா அது கிடையாது இல்ல. அததான் சொல்றாங்க organs are placed in specific position. Because of this organization they cannot reproduce by simple fragmentation. Then multicellular organisms have many specialized cells. Example muscle cell, nerve cells and skin cells, each with a specific role. So இப்போ muscle cells என்ன பண்ணுவாங்க? மூவ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் nerve cells நமக்கு இம்பல்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றதுக்கு. தென் ஸ்கின் செல்ஸ் இந்த மாதிரி எல்லா செல்ஸுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி ரோல் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. But when it comes to reproduction, not all of them can divide or reproduce offsprings. பட் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறப்ப எல்லா செல்ஸுமே வந்து இங்க டிவைட் ஆகாது. லைக் சிம்பிள் ஆர்கனைசேஷன்ல இருக்க மாதிரி இங்க வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. Then how is reproduction to be achieved from single cell type if the organism itself consists of many cell types அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம என்சிஆர்டில நமக்கு கொஸ்டின் தான் உங்களுக்கு அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். சிங்கிள் செல் டைப்ல இருந்து எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து அச்சீவ் ஆகுது? இஃப் த ஆர்கானிசம் itself consists of many cell types. ஆல்ரெடி அந்த ஆர்கானிசம் many cell types இருந்தும் how it is to be achieved from a single cell type னு கேக்குறாங்க. Reproduction from a single cell type in multicellular organism typically happens through process like asexual reproduction or cell division. So asexual reproductionல budding, fragmentation. Fragmentationல பார்த்தா ஒரு ஆர்கானிசம் இருப்பாங்க. அந்த ஆர்கானிசம் வந்து ஸ்பிளிட் ஆவாங்க ரெண்டா. அந்த ரெண்டுமே வந்து நியூ இண்டிவிஜுவல்னு சொன்னோம். Some organism can reproduce by a single type of cells such as in some invertebrates or simple multicellular organism. The single cell type often a stem or an undifferentiated cell divides and develops into a new organism. So budding, fragmentation same na. Next நம்ம வந்து பார்க்கலாம். This is common in organism like a hydra which can bud or in plants through vegetative propagation like runners or tubers. Hydra பத்தி நான் உங்களுக்கு இமேஜ் வந்து லாஸ்டா வச்சிருக்கேன். I will show you. Okay. Then cell division. Multicellular organismல mitosis என்ன பண்றாங்க அப்படின்னா they allow a single somatic cell to divide and form two identical daughter cells. Mitosis அப்படினாலே என்ன இருக்கும்? சேம் அங்க என்ன இருக்காங்களோ அது அப்படியே வந்து ரெண்டு டாட்டர் செல்லா கொடுப்பாங்க. இதே மியாசிஸ் அப்படின்னா 4 வந்து நமக்கு கிடைக்கும். which can eventually give rise to new tissue or even organism in the case of regeneration like starfish and certain amphibians. Regeneration அப்படிங்கிறப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா lizard நம்ம பள்ளியில வந்து பார்த்துருப்போம். அதோட டெய்ல் மட்டும் கட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ரீக்ரோ ஆயிருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், call it as regeneration.
மியாசிஸ் ப்ரொடியூசர் ஸ்பெஷலைஸ்டு ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், அதாவது கேமெட்ஸ். அவங்க கேட்டாங்கல்ல நம்ம பாடியில் இவ்வளோ செல் டைப்ஸ் இருந்தும் எப்படி ஒரே ஒரு சிங்கிள் செல் மட்டும் ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹியூமன்ஸ்ல நம்ம பார்க்குறப்ப கேமெட்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். கேமெட்ஸ் லைக் ஃபார் மேல் இட் வில் பி அ ஸ்பெர்ம், ஃபார் then for female it will be a ovum, right? That are also single cells. Like gametes எல்லாமே என்னதுப்பா single cells தான். Sperm and eggs in animals and pollen and ovules in plants. While these cells may eventually form different tissues or organisms after fertilization, they originate as specialized undifferentiated cell capable of forming all the tissues of the organism upon fertilization. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த செல்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கானிசம் வந்து ஃபர்டிலைசேஷன் ஃபியூஷன் ஆஃப் தி கேமெட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும், ஜைகோட், தென் நியூ இண்டிவிஜுவல் வந்து டெவலப் ஆவாங்க. அதுதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகாங்க அப்படின்னா தே ஒரிஜினேட் ஆஸ் ஸ்பெஷலைஸ்ட் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல் கேப்பபிள் ஆஃப் ஃபார்மிங், எல்லா டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்றதுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. தென் ரீஜெனரேஷன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரீஜெனரேஷன் இப்போ சொன்னா லிசார்ட் எக்ஸாம்பிளா சொன்னேன்ல, அதோட டெய்ல் வந்து இப்போ பிரேக் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ again they will regrow. So regeneration is the process of regrowing lost or damaged body parts in some organism. If the body is cut, each part can regenerate into a whole new organism, but it will be applicable to few only, like planaria அந்த மாதிரி மட்டும்தான், எல்லாத்துக்குமே கிடையாது. ஓகேங்களா? பாடி வந்து கட் ஆகுதுன்னா அந்த ஒவ்வொரு பார்ட்டுமே லைக் ஃப்ராக்மெண்டேஷன்ல பார்த்த மாதிரி இங்க இருக்குன்னு சொல்றாங்க, பட் இட்ஸ் நாட் அப்ளிகபிள் டு ஆல் த ஆர்கானிசம். But this usually involves specialized cells and a developmental process. Then it's usually a response to injury or cutting. It involves cell division, differentiation and development. Examples கொடுத்திருக்காங்க. First one என்னன்னா எக்ஸாம்பிள் வந்து planaria. இந்த planaria can regenerate a whole body. அதாவது ஒரே ஒரு சிம்பிள் சின்ன பீஸ்ல இருந்து இந்த planaria என்ன பண்ணுவாங்கப்பா, ஹோல் பாடியை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹைட்ராவும் என்னன்னா can regenerate into complete individual from body parts. Starfish can regrow the last arms. இப்போ அதுக்கு இன்கேஸ் ஒரே ஒரு ஆர்ம் மட்டும் எனக்கு லாஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டார்ஃபிஷ் என்ன பண்ணும், அது வந்து ரீக்ரோ பண்ணிக்கும். In some cases even a whole body from an arm also will form. Okay, ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் லைக் படிச்சோம்ல இதுக்கு முன்னாடி பிளானரியா, ஹைட்ரா, அதோட டயக்ராம்ஸ். ஸோ இங்கே பாருங்க இதுதான் அடல்ட் ஹைட்ரா. இப்போ இந்த அடல்ட் ஹைட்ரா என்ன ஆகுது, ஆம்பிடேட் பண்றாங்கன்னா ஜஸ்ட் நான் இதை துடி கட் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகுது, ரீஜெனரேஷன் மூலியமா என்ன ஆகுதுப்பா, நியூ இண்டிவிஜுவலா வந்து டெவலப் ஆகுறாங்களா, அதுதான் ரீஜெனரேஷன் இன் ஹைட்ரா. தென் இங்க பாருங்க ஸ்டார் ஃபிஷ்ல, இதான் ஸ்டார் ஃபிஷ். ஜஸ்ட் நான் ஒரே ஒரு இதை மட்டும் நான் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனா அந்த கட் பண்ணி எடுத்ததுல என்ன ஆகுது, அதுவுமே எனக்கு நியூ இண்டிவிஜுவலா தான் வந்து டெவலப் ஆகுதுன்னு சொல்றாங்க. தென் ரீஜெனரேஷன் இன் பிளானரியா. ஸோ இதுதான் ஹோல் பாடி. இந்த ஹோல் பாடியில நம்ம என்ன பண்றோம், இந்த ரீஜன்ஸ் மட்டும் கட் பண்றாங்க. இந்த ரீஜன்ஸ் மட்டும் கட் பண்றப்ப என்னன்னா இங்க தலை மட்டும் இருக்குது, ரிமைனிங் எல்லாமே என்ன ஆயிடுது, இங்க வந்து ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. தென் இங்க டெய்ல் மட்டும் தான் இருக்காங்க, தென் ரிமைனிங் எல்லாமே வந்து இங்க ஃபார்ம் ஆயிடுது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஃப்ராக்மெண்டேஷனுக்கும் ரீஜெனரேஷனுக்கும். ஓகேங்களா? ஃப்ராக்மெண்டேஷன்லயும் நமக்கு என்னன்னா ஸ்பிளிட் ஆகி லைக் எனக்கு என்னன்னா ஸ்பைரோகைரா எக்ஸாம்பிள் பார்த்தோம், அது வந்து நியூ இண்டிவிஜுவலா வந்து ஃபார்ம் ஆகுது. ரீஜெனரேஷன்ல இப்போ ஏதாச்சும் ஒரு லாஸ்ட் பார்ட், இப்போ எனக்கு இந்த கை இதாயிடுச்சு அப்படிங்கிறப்ப அதுல எனக்கு டிஃபரன்ஷியேஷன் நடந்து செல் டிவிஷன் நடந்து எனக்கு அங்கே ஃபார்ம் ஆகும். எல்லா கேசஸ்லயுமே நியூ இண்டிவிஜுவலா வந்து ஃபார்ம் ஆகாது. While regeneration can lead to the formation of new individual, it is not the same as reproduction. ரீஜெனரேஷன் நியூ இண்டிவிஜுவல் வந்து கொடுக்குறாங்க, பட் இது என்ன ரீப்ரொடக்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இல்லை அப்படின்னா reproduction is a natural life process where organism produce offspring as part of their normal life cycle. reproductionங்கிறது which is a normal one natural life process. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆர்கானிசம் வந்து ஆப்வியஸா ஆஃப்ஸ்பிரிங் வந்து கொடுக்கதான் போறாங்க, which is a natural one, right? So regeneration usually a response to injury or damage, not something the organism chooses to do to reproduce. So இங்க ரீஜெனரேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி இருக்கு, டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த பார்ட்ஸ் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஆனா இது வந்து ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்ல முடியாதுல்ல, we'll call it as regeneration. Most organisms do not depend on being cut or broken to make new individual. Then
For example, hydra can reproduce by budding, a normal form of asexual reproduction. Hydra என்ன பண்ணுவாங்கப்பா, budding மூலியமா reproduce பண்ணுவாங்க. Then but if it gets cut into pieces, each piece may regenerate into a new hydra. This is accidental reproduction, not planned. இங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, ஹைட்ரா வந்து பட்டிங் மூலியமா ரீப்ரொடியூஸ் ஆகும். பட் இதே ஹைட்ரா வந்து கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அந்த ஈச் பீஸ்மே வந்து ரீஜெனரேட் ஆகி நியூ இண்டிவிஜுவலா வந்து டெவலப் ஆகுறாங்க. பட் திஸ் ஒன் இஸ் an accidental reproduction, but it is not a planned one. So regeneration is more likely a backup plan, not the primary method of reproduction. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா, ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்தோம், ஃபிஷன் பார்த்தோம், தென் ரீஜெனரேஷன் பார்த்துருக்கோம்ப்பா. ரிமைனிங் வந்து லைக் பட்டிங், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்லாம் நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து பார்க்கலாம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் டவுட், ப்ளீஸ் புட் த கொஸ்டின் இன் த chat box. Okay, thank you everyone, we'll meet you in the next class. Sentamap, you dare to dream, we care to accomplish.